இப்போ அந்த பாலை உருட்டி விடுற டாஸ்க் தான் பணப்பெட்டி 2.0க்கு வந்திருக்கு. அந்த பாலை வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் போட்டிருப்பாங்க. சென்டரில் ஒரு சர்க்கிள் அது 10,000, அதுக்கு அடுத்து ஒரு சர்க்கிள் அது 20,000, அதுக்கு அடுத்து ஒரு சர்க்கிள் அது 30,000. 3 கலரில் அந்த சர்க்கிள்ஸை போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒருத்தராக போயிட்டு பாலை உருட்டி விடணும். அந்த பால் எங்கே போய் நிற்குதோ அந்த அமௌண்ட் நம்ம இந்த எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் இது. வந்து 3 ரவுண்டாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தராக போயிட்டு உருட்டி விட்டுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வினோத், அரோரா, திவ்யா 3 பேர் ஆளுக்கு 10,000 எடுத்தாங்க. அப்புறம் இடையில ஒரு ரவுண்டில் சாண்ட்ரா 10,000 எடுத்தாங்க, வினோத் 20,000 எடுத்தாங்க, திவ்யா ஒரு வாட்டி 30,000 எடுத்தாங்க, அரோரா ஒரு வாட்டி 30,000 எடுத்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,40,000 வின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 1,95,000 ஏதோ இருந்துச்சு. இப்போ அது கூட வந்துட்டு இந்த 1,40,000 எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 3,35,000 கிட்ட வரைக்கும் இப்போதைக்கு மணி பாக்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு. அப்போ முதல்ல 30,000 கலெக்ட் ஆனோடனே சாண்ட்ரா வாவ் 30,000 ஆமாங்க. அரோரா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. உருட்டி விட்டவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. பட் எனக்கு என்னவோ அரோரா ஆர் சாண்ட்ரா எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அரோரா வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிவிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. வினோதனா வந்து ஓட்ஸில் லீடிங்கிறத அவங்க ஓரளவுக்கு ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி சொல்லுவாங்க, இந்த குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி வினோத் வின் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒருவேளை அவர் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத அரோரா வந்து ஸ்மார்ட்டாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு நாளைக்கு வந்து பிரஜன் வந்துடுவார். அவர் டைரெக்டாகவே சொல்லிடுவார். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போதே அவர் சொல்லுவார், பணப்பட்டி எடுத்தவனையும் வின்னரையும் மட்டும்தான் எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பாங்க, ரன்னரை யாருக்குமே ஞாபகம் இருக்காது, வின்னரையும் பணப்பட்டி எடுத்தவனையும் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இப்போவே இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இவர் டேரெக்டாக கேட்டிருப்பார். வினோதனா வந்து டேரெக்டாகவே பிரவீன் காந்தி கிட்டே கேட்டிருப்பார், நான் எடுக்கலாமான்னு. ஸோ அப்போ பிக் பாஸ் எதுவுமே ஸ்டாப் பண்ணல அந்த கொஸ்டின் கேட்கும்போது. அப்போ இவரே கேட்கும்போது கண்டிப்பாக சாண்ட்ரா கேட்பாங்க, பிரஜன் சொல்லி கொடுத்துருவாரு. அதனால சாண்ட்ரா எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.